பிரான்ஸ் வாழ் ஈழத்து சிறுமி ரோல் பால் உலகக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றி பிரான்ஸ் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். பிரான்ஸ் வானிலை மாற்றங்கள் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் லுவா ஸ்பெஷியல் அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் சிறுபான்மை அரசாங்கம் நிதி விவகாரங்களில் பெரும் சர்ச்சைகளை எதிர்கொண்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்காலிகமாக நீடித்து அவசர சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் டிசம்பர் 25 நத்தார் தினத்தில் டூர் ஈஃபில் அருங்காட்சியகங்கள், வணிக வளாகங்கள் என்பன மக்கள் வருகைக்காக திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லா போஸ்ட், லா பாங்க் போஸ்டல் ஆகியவை இணையவழி தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. டிசம்பர் 25 முதல் 29ஆம் தேதி வரை ஐரோப்பிய வங்கிகளுக்கு இடையிலான பண பரிமாற்றங்கள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு வழியாக கடைக்குள்ள கொண்டு போகிறோன்னு யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். மதங்கள் கடந்து உலகெங்கிலும் மாந்தர்கள் மகிழ்வுடன் கொண்டாடும் நத்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க இந்நாளை கொண்டாட இனிய நல்வாழ்த்துக்கள். பிரான்ஸ் வாழ் ஈழத்து சிறுமி ரோல் பால் உலகக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றி பிரான்ஸ் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். டிசம்பர் 14 முதல் 18 வரை துபாயில் நடைபெற்ற 7வது ரோல் பால் உலகக்கிண்ண போட்டியில் 16 நாடுகள் பங்கு பெற்றின. இந்த போட்டியில் பாரிஸ் புறநகர் பொண்டியைச் சேர்ந்த 15 வயதான சானுகா ஜேமன் என்ற ஈழத்து சிறுமி பிரான்ஸ் அணியின் சார்பில் பங்கு பெற்றியுள்ளார். இது பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது. துபாய் சபாப் அல் அகிலி கிளப்பில் இந்த போட்டி நடைபெற்றது. சானுகாவின் பங்கேற்பு தமிழ் சமூகத்தில் பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சானுகா ஜேமன் மன்னாரை சேர்ந்தவர் என்றும் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரான்சுக்கு வந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரோல் பால் போட்டியில் அபார திறமை கொண்ட அவருக்கு பிரான்ஸ் அணியில் இணைந்து விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவருக்கு தமிழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. பிரான்சில் தற்பொழுது வானிலை மாற்றமடைந்து வருகின்றது. பிரான்சில் வெப்பநிலை 2 பாகை செல்சியஸாக இருந்தது.
உணர்வில் சய ஒரு பாகை போல இருக்கிறது. வானம் மேகமூட்டமாக உள்ளது. இதுவே அடுத்து வரும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. வாரத்தின் பிற்பகுதியில் வெப்பநிலை சய 3 பாகை செல்சியஸ் முதல் 7 பாகை செல்சியஸ் வரை மாறுபடும். மேலும் விவரங்களுக்கு வானிலை அவதானிப்பு மைய அட்டவணையை அவதானித்துக் கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். பிரான்சில் கடந்த பல நாட்களாக நிலவி வருகின்ற காற்று மாசுபடுத்தல் காரணமாக இந்த காற்றின் தரம் மோசமடைந்திருப்பது காரணமாக மக்கள் பெரும் நோய்வாய்ப்பட்டு வருகின்றார்கள். இந்த காற்றின் மாசுபாடு காரணமாகவே இந்த நோய் தொற்றுக்கள் ஏற்பட்டு வருவதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியத்தை மக்கள் பேணுவதற்கு மிக எச்சரிக்கையாக இருக்குமாறும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் லுவா ஸ்பெஷியல் அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு நாடாளுமன்றம் 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் நாடு செயல்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் ஒரு லுவா ஸ்பெஷியல் அவசர சட்டம் மூலம் நிதி தொடர்ச்சியை உறுதி செய்கிறது. இது ஒரு தற்காலிக தீர்வாகும். நிரந்தர நிதி திட்டம் ஜனவரி 2026க்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். 2025 டிசம்பர் 19 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் செனட், தேசிய அவை ஆகியன 2026 ஆண்டுக்கான நிதி சட்டத்தில் ஒப்பந்தம் செய்ய தவறியதால் அரசாங்கம் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதன் மூலம் வரிகள் வசூலிக்கப்படுவதும் அரசின் அடிப்படை சேவைகள் தொடர்வதும் உறுதி செய்யப்படுகின்றது. இல்லையெனில் அரசு செயல்பாடுகள் நின்று போகும் அபாயம் உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரி விகிதங்கள், செலவுகள் 2026க்கும் தொடரும். புதிய முதலீடுகள், திட்டங்கள், பொதுத்துறை பணியமர்த்தல்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். 2026 ஆண்டு முழுவதும் இந்த அவசர சட்டம் தொடர்ந்தால் அரசுக்கு 6.5 பில்லியன் யூரோ இழப்பு ஏற்படும். பொது வரவு பற்றாக்குறை 5.5% GDP-யாக உயரலாம். இந்த சட்டம் 3 முக்கிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது. வரி வசூல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி, அரசின் கடன் வசதி. 2025 டிசம்பர் 23 நாடாளுமன்றத்தில் இந்த அவசர சட்டம் ஒப்புதல் பெற்றுள்ளது. ஜனவரி 2026க்குள் நிரந்தர நிதி சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அவசர சட்டம் ஜனவரிக்கு மேல் நீடித்தால் பொருளாதாரம் பலவீனமடையும், புதிய திட்டங்கள், முதலீடுகள் தாமதமாகும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்காது. ஜனவரி 2026 நிதி சட்டம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். அரசாங்கம் 5% GDP-க்குள் பற்றாக்குறை இலக்கை பேண விரும்புகின்றது. இப்பொழுது அரசாங்கத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இது காணப்படுகின்றது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. இதற்காக அவசர நிதி சட்ட வரைவு உருவாக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றம் 2026 ஆண்டு வரைவு திட்டமிடப்பட்ட நிதி அமைப்பு குறித்து ஒப்பந்தம் ஏற்படும் வரை அரசாங்கத்தை இயக்க வைக்கும் வகையில் அவசர நிதி சட்ட வரைவை டிசம்பர் 23 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் சிறுபான்மை அரசாங்கமானது நிதி விவகாரங்களில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது.
2024 ஆண்டு நடைபெற்ற திடீர் தேர்தலில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது பெரும்பான்மையை இழந்திருந்ததில் இருந்து நிதி மோதல்கள் 3 அரசாங்கங்களை வீழ்த்தியிருக்கின்றன. 2025 ஆண்டின் செலவின் விதிமுறைகள் 2026 ஆண்டிலும் தொடர்ந்து நடைமுறைக்கு வரும். வரிகள் வசூலிக்கப்படுவது கடன் பெறுவதற்கு அனுமதி அளிக்கின்றது. செலவின குறைப்புகள் மற்றும் வரி உயர்வுகள் குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2026 நிதியமைப்பு சட்டவரைவு குறித்து இரு அவைகளும் ஒப்பந்தம் செய்ய தவறின. இது அவசர தேவைகளையும் பிரெஞ்சு மக்களின் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்யாத குறைந்தபட்ச சேவை மட்டுமே என்று நிதி அமைச்சர் விளக்கியிருக்கின்றார். பாரிஸில் டிசம்பர் 25 நத்தார் கிறிஸ்துமஸ் தினத்தில் டூர் ஈஃபில், அருங்காட்சியகங்கள், வணிக வளாகங்கள் என்பன மக்கள் வருகைக்காக திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளான டிசம்பர் 25 அன்று டூர் ஈஃபில் காலை 9:30 முதல் இரவு 11:45 வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் செல்லும் பொழுது கிறிஸ்துமஸ் விளக்குகளையும் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் அனுபவிக்கலாம். பாரிஸில் உள்ள சில சிறிய அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாசார இடங்கள் திறந்திருக்கும். உதாரணமாக சோந்த்ரு பொம்பிட்டோ, மியூசே ஜக்மா ஓந்த்ரே, பூஸ்து கொமோஸ், மியூசே மைலோ போன்றவை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 25 அன்று சில கிறிஸ்துமஸ் சந்தைகள் திறந்திருக்கும். டியூலரி கிறிஸ்துமஸ் மார்க்கெட் காலை 11 மணி முதல் இரவு 11:45 வரை திறந்திருக்கும். லா டிஃபோன்ஸ், எஸ்பலோந்த், மொம்பர்னாஸ் போன்ற இடங்களில் சந்தைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 25 அன்று பாரிஸில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் சுற்றுலா இடங்கள், சில அருங்காட்சியகங்கள் மற்றும் சில வணிக வளாகங்கள் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. லா போஸ்ட் வங்கி சேவையான லா போங்க் போஸ்டல் ஆகியவை இருவரும் இணையவழி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. இந்த தாக்குதல் ரஷ்யாவைச் சேர்ந்த ஹேக்கர்கள் குழுவான நோ நேம் 057 என்ற குழுவால் நடத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் அரசு இணையதளங்கள் மீது ஏற்கனவே இந்த குழு தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. லா போங்க் போஸ்டல் வங்கி சேவைகள், இணையம், மொபைல், டிஜிபோஸ்ட், மின்னணு ஆவண சேவைப்பு சேவைகள் என்பன தடைப்பட்டுள்ளன. சில சேவைகள் மெதுவாக இயங்குகின்றன. கொலிசிமோ தளம், பார்சல் டிராக்கிங் சேவைகள் செயல்படவில்லை. வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் தாக்குதல் காரணமாக வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பார்சல் டிராக்கிங் சேவைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. இந்த தாக்குதல் குறித்து பிரான்சின் தேசிய பாதுகாப்பு அமைப்பான DGSE விசாரணை நடத்தி வருகின்றது. தாக்குதலின் தீவிரம் குறைந்து வருவதாக பிரான்சின் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இணையவழி தாக்குதல்கள், தகவல் போர் மற்றும் ஏனைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபடுவதாக பிரான்சும் ஐரோப்பிய நாடுகளும் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த தாக்குதலும் அதன் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. இந்த தாக்குதலை அடுத்து லா போஸ்ட் சேவைகள் இதுவரை முழுமையாக மீட்கப்படவில்லை. ஆனால் அரசு மற்றும் நிறுவனம் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக பிரான்ஸ் அரசு சந்தேகிக்கும் அதே வேளை
அதிகாரப்பூர்வமாக ரஷ்யா இதனை மறுத்திருக்கின்றது. 2025 டிசம்பர் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஐரோப்பிய வங்கிகளுக்கு இடையிலான பண பரிமாற்றங்கள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பணப்பரிமாற்றங்கள் தாமதமாகலாம் அல்லது செயல்படாமல் போகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செபா முறையான பணப்பரிமாற்றங்கள் நடைபெறும் அனைத்து பரிமாற்றங்களையும் பாதிக்கும். வங்கிகளுக்கு இடையிலான பணப்பரிமாற்றங்கள் தாமதமாகலாம். புதிய பணப்பரிமாற்ற உத்தரவுகள் செயல்படாமல் இருக்கலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணப்பரிமாற்றங்கள் முடிவடையாமல் இருக்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பின்னர் பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வங்கியுடன் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.